என்ன அழுதுகளை தொலைப்பு அழல அப்படி வர எமோஷன் வராது. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் படம் பார்த்துட்டு விஷ் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு January 24 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தியேட்டரில் வந்து எல்லாம் பாருங்கள். குடும்பத்தோடு பார்க்குற மாதிரியான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக இருக்கும்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். அப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. ஐயா சார் நீங்க பேசுங்க, நீங்க ஆரம்பிங்க. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நக்கலைட் சார்பாகவும் குடும்பத்தினர் சார்பாகவும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நக்கலைட் சார்பாகவும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சார்பாகவும் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை வசன ஆசிரியர் என்கிற வகையில் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, ஓகே, கொஞ்சம் ஃபார்மல் ஆகிட்டேன். ஒரு விருந்து போல இந்த திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். நாளைக்கு காலையில் இந்த விருந்தை நாங்கள் தமிழக மக்கள் எல்லாருக்கும் படைக்க இருக்கோம். நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பத்தோட இந்த விருந்துக்கு வந்து கலந்துக்கணும். இந்த திரைப்படத்தை பார்த்து உங்களுடைய மேலான விமர்சனங்களை நீங்கள் தெரிவிக்கணும்னு நான் அன்போட கேட்குறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சான்வி மேக்னா. ஆக்சுவலி என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இது. எனக்கு நேற்று தூக்கம் இல்லை. ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட், வெரி நர்வஸ். இப்போதான் கொஞ்சம் நர்வஸா இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களுக்கு படம் பிடிச்சிச்சு. தேங்க்யூ வெரி மச். இன்னும் உங்களோட சப்போர்ட், உங்களோட பிளெஸிங்ஸ் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் எங்களுக்கு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஏன்னா இதே கேம்பஸில் இது 3வது ஸ்க்ரீனிங். ஆனால் ஒவ்வொரு ஸ்க்ரீனிங்க்கு அப்பவும் இந்த படப்படப்பு எப்பயாவது அடங்கும்னு பார்க்குறேன். அதான் ஒவ்வொரு தடவையும் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகிட்டு இருக்கு. கையெல்லாம் உதற ஆரம்பிக்குது. பட் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா, நேற்று நைட்டு இங்கே நிறைய பத்திரிகை நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய தைரியமான மெசேஜஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. கவலைப்படாத, நான் கண்டிப்பாக நல்லா தான் வரும்னு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு அந்த கிராட்டிடியூடு தான் வந்து நான் இங்கே சொல்லணும்னு வந்தேன் நான். ஏன்னா இப்போ இப்படி ஒரு சப்போர்ட் இல்லைன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட என் வெற்றியில் பாதி 50% வந்து நான் உங்களுக்கு தான் கொடுக்கணுன்றது விகிதாச்சார